in 6 days. Then AC மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை, ஸ்டெப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? as usual LCM. எல்லாத்துக்கும் LCM பார்ப்போமா? 8 12 6 மூணுக்கு LCM என்னன்னு பார்க்கணும். 8 12 6 பெரிய நம்பர் 12. 12 வந்து 6ல டிவைட் ஆகும், 8ல வராது. 12 24. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 24 பைக்ஸ். இதுல எந்த டவுட் இருக்க கூடாது. ஸ்டெப் நம்பர் 1ல பைக் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல என்ன சொல்றாங்க? ஏயும் பியும் இணைந்து 8 நாட்கள். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டா நமக்கு ஒரு ஸ்டெப் வரும்போது ஒரு லைன் முடியுதுன்னா ஸ்டாப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போகணும். மொத்தமா அப்படியே போகக்கூடாது. ஏயும் பியும் இணைந்து இந்த 24 பைக்கை 8 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 24/8 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 பைக் பர் டே, ஏயும் பியும். சரிங்களா? அதே மாதிரி பி பிளஸ் சி, பியும் சியும் சேர்ந்து அதே 24 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாங்க. 24 பைக்கை 12 நாள்ல முடிச்சாங்கன்னா 2 பைக் பர் டே. தென் அடுத்து என்ன சொல்றாங்க? மூவரும் இணைந்து 6 நாள். அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து 24/6 ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. ஸோ இதுல இருந்து செகண்ட் லெவல் அடுத்தது வாங்க. இப்போ இதுல நம்ம என்ன யோசிக்கலாம்? ஏபி வந்து 3 பைக் ஒரு நாளைக்கு, கரெக்டா? ஏபி 3, பிசி 2, ஏபிசி 4. அப்போ இதுல இருந்து வாங்க, ஏயும் பியும் 3னா இப்போ இந்த இடத்துல கொண்டு வரோம். மொத்தம் ஏபிசி 4, 4ல 3 போனா மிச்சம் எத்தனை இருக்கு? 1. அப்போ இந்த ரெண்டையும் டேலி பண்றோம். ஏபிசியில ஏபியை விட்டா மிச்சம் இருக்கு சி. அப்போ சியோட வேலை 1 பைக் பர் டே. எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரியுதா? ஏபிசி 4, இதுல ஏயும் பியும் மட்டும் 3. இந்த ஏபிசியில ஏபி இவங்க 2 பேரை விட்டுட்டோம்னா 3 விட்டா மிச்சம் சி மட்டும் தானே இருக்கும். அப்ப சி மிச்சம் இருக்க 1 பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுலயே வாங்க, சி கண்டுபிடிச்சாச்சா? இப்ப பி பிளஸ் சி எவ்வளவு இருக்கு? நமக்கு 2 இருக்கா? அதாவது பி பிளஸ் சி வந்து 2 பைக் பண்றாங்க ஒரு நாளைக்கு. இதுல சி நமக்கு தெரியும் 1. அப்ப பி மிச்சம் எத்தனை பண்ணிருப்பாங்க? பியும் 1 பைக் தான் பண்ணிருப்பாங்க. 1 பைக் பர் டே பி. அடுத்து அப்ப ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? இந்த ஏ பி சி 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஏ தெரியாது, பி 1, சி 1, மொத்தமா சேர்ந்து 4 பண்றாங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏவோட வேலை என்னவா இருக்கும்? 2. அப்பதான் 2 1 1 கூட்டினா 4 வரும். இப்போ ஏவோட வேலையும் தெரியும், பியோட வேலையும் தெரியும், சியோட வேலையும் தெரியுது. அப்போ ஏ பிளஸ் சி எவ்வளோ? ஏ வந்து 2, சி வந்து 1. அப்போ ஏ பிளஸ் சி 3 பைக் பர் டே. இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏயும் சியும். மொத்த பைக் நமக்கு எவ்வளோ இருக்கு? மொத்தமா டோட்டல் பைக் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டோட்டல் பைக் எவ்வளோ? 24. 24 ஏவும் சியும் சேர்ந்து 3 3 பண்ணாங்கன்னா எத்தனை நாள் பண்ணுவாங்க? 8 3 24. ஆப்ஷன் சி 8 days.